மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தின் விஞ்ஞானிகள் கருந்துளை நட்சத்திரம் என்று பெயரிடப்பட்ட முற்றிலும் புதிய வகையிலான விண்வெளி பொருளை கண்டறிந்துள்ளதாக கூறுகின்றனர். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எடுத்த விண்வெளி படங்களில் அடிக்கடி காணப்படும் மர்மமான பிரகாசமான சிவப்பு நிற பொருட்களை புரிந்து கொள்ள இந்த கண்டுபிடிப்பு உதவக்கூடும் என சொல்லப்படுகிறது. MOMBH-1 என அழைக்கப்படும் இந்த புதிய பொருள் பெருவெடிப்பு நிகழ்ந்து சில 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பகால பிரபஞ்சத்தில் காணப்பட்டது. இது சூரிய மண்டலத்தை போன்ற அளவை கொண்டிருப்பதாகவும் இதுவரை அறியப்பட்ட எந்த ஒரு நட்சத்திரத்தையும் விட சுமார் 100 பில்லியன் மடங்கு அதிக ஆற்றலை உருவாக்குவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆராய்ச்சியாளர்கள் இந்த பொருள் சூரியனை போல 1,00,000 மடங்கு நிறை கொண்ட கருந்துளையை சுற்றியுள்ள அடர்த்தியான ஹைட்ரஜன் வாயு மேகமாக இருக்கக்கூடும் என சொல்கின்றனர். அணுக்கரு இணைவு மூலம் ஆற்றலை பெறும் சாதாரண நட்சத்திரங்களைப் போலல்லாமல் இந்த கருந்துளை நட்சத்திரம் அதன் மையத்தில் உள்ள கருந்துளைக்குள் விழும் பொருட்களில் இருந்து ஆற்றலை பெறுவதாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ஆரம்பகால விண்மீன் திரள்களை தேடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட மிராக்கிள் என்ற ஆய்வின் போது இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எடுத்த படங்களை ஆய்வு செய்த பொழுது வானியலாளர்கள் வழக்கத்திற்கு மாறான பிரகாசமான சிவப்பு நிறத்திலான ஒரு பொருளை கவனித்துள்ளனர். இது இதுவரை அறியப்பட்ட எந்த ஒரு நட்சத்திரம் அல்லது விண்மீன் திரளின் வகையுடனும் பொருந்தவில்லை. அந்த பொருளின் ஒளியில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தவிர வேறு தனிமங்கள் கிட்டத்தட்ட இல்லை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஒரு செயல்படும் கருந்துளையை சுற்றியுள்ள அடர்த்தியான ஹைட்ரஜன் உறை அதன் அசாதாரண நிறம் மற்றும் அதீத உணர்வு ஆகிய இரண்டிற்கும் காரணமாக இருக்கக்கூடும் என்று கணினி உருவகப்படுத்துதல்கள் சுட்டிக்காட்டியுள்ளது.